ஹலோ. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டது ஊட்டிங்க. ஊட்டியில் தொட்டபெட்டாங்கிற இடம். நான் என் ஃப்ரெண்டு ரவி ஃபேமிலி எல்லாம் போயிருக்கோம். அங்கே நின்று செல்ல பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் முஃபாரிஸு. பக்கத்தில் ஒரு சேப்பு பனியன், அவர் ரவியோட பையன். இவர் தான் ரவி. இவர் அவரோட சொந்தக்காரரு ஹெச்என்ன. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து தொட்டபெட்டாங்கிற இடம். நல்ல குளிருங்க. கீழே தெரியுது பாருங்கள், அதான் வந்து ஊட்டி டவுனு. மேகமூட்டமாக நல்ல குளிராக மழை வர மாதிரி இருந்துச்சு. இவங்க லட்சண்ணனோட ஒய்ஃப். அவங்க இந்த இப்போ போயிட்டுருக்கிறது வந்து எங்கள் ஃபேமிலி பார்க்க போகிறது. கேமரா எடுத்துகிட்டு இருக்கிற முஃபாரிஸு, இன்னும் நிற்கிறவங்க பேபி. இவங்க வந்துட்டு சங்கீதா. இவர் வந்து ரவி அண்ணன் பையன். நல்ல கூலிங்கு, நல்ல காற்று, நல்லா இருந்துச்சு. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க. இவங்க தான் மோபிகா, எங்கள் பாப்பா. நிற்க முடியலையா, காலை வலிக்குதான், அதனால் உட்காந்துட்டாங்க கட்டையில். குளிர் தாங்க முடியாமல் போர் வேறு போட்டுருக்காங்க. அதில் மக்கள்லாம் போயிட்டு வந்தாங்க. யாரும் ஃபேமிலி அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நிறைய கூட்டம். யாரும் ஒருத்தர் சுற்று வராரு, யாரும் தெரியல. அவங்க லட்சண்ண பக்கத்தில் வெள்ளை சட்டை போட்டுருக்கவர் மூர்த்தி, டிரைவர். அதான் ரவி மாப்பிள்ள. ரொம்ப நல்ல முப்பாரிசு ராகுல் நிற்கிறாங்க. ராகுல் பெட்டியை வெடிக்கிறது. இது வந்து நாங்கள் வாங்க போகிற ஃப்ளாட்டுங்க. இது ஃப்ளாட்டோட இடம். இது ஊட்டியில் வாங்க போகிறோம். இங்கே மோபிகா, ரக்ஷிதா எல்லாம் நிற்கிறாங்க. அப்புறம் சங்கீதாவும் லட்சணனும் நிற்கிறாங்க. அவங்க லட்சண ஒய்ஃபு நிற்கிறாங்க. இதை நாங்கள் வாங்க போகிற ஃப்ளாட்டோட லே அவுட்டு. வாங்க போகிற ஃப்ளாட்டு மேலே தான் பூ பூத்துருக்கிறத பிள்ளைங்க பறிச்சிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, அந்த வெள்ளையாக தெரியுது, அது காம்பவுண்டு. அது லே அவுட்டு. இந்த பக்கம் ஒரு ஒன் சைடு காம்பவுண்டு. பிள்ளைங்க 2 பேரும் குஞ்சு பூவெல்லாம், பொம்பளை பிள்ளைங்களாம் பூ